வணக்கம் மக்களே. என்ன தமிழக அரசியல் சினிமாவை விட மிகப்பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ். ஒரு 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 ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டோரி ஒன்று படிச்சிருந்தேன். ஆனால் பார்த்தா அது மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு சினிமாவில் ஒரு ஒரு கிளைமேக்ஸ் இல்லை, இன்டர்வல் பிளாக்கு எலெக்ஷன்னு ஆரம்பம் மஸ்ட்டு எடுத்தோடனே கட்சிகள் ஆரம்பிக்கிறது. விஜய் ஒருத்தவர், அதாவது ஹீரோ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே ஒரு பெரிய ஸ்டாம்பேடு, அதை கரூர் சம்பவத்தை ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு முக்கியமான சீனாக வச்சுக்கோங்க. அப்படியே இன்ட்ரோல் பிளாக் பார்த்தீங்கன்னா திடீர்னு தனி பெரும்பான்மை கிடைக்குது. அங்கே போடுற இன்ட்ரோல் பிளாக் ஜோசப் விஜய் என்னும் மான் அப்படின்னு ஒரு இன்ட்ரோல் பிளாக் அடிக்கிறோம். அதாவது அந்த சீனை போட்டுட்டு இன்ட்ரோல் பிளாக் அடிக்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. திடீர்னு ஒருத்தவன் உன்னை விடமாட்டான்றான், இன்னொருத்தவன் நாங்கள் 2 பேர் சேர்ந்துட்டு வருவோன்றான். இப்போது ஒருத்தவன் என்னோட லெட்டரை ஆளை கடத்திட்டு என் லெட்டரை போய் ஏஐன்னு டெக்னாலஜிலாம் கதை சொல்கிறான். சினிமாவே தோற்றுரும் போல. அதான் விஜய் அரசியலுக்கு வந்த உடனே அரசியலே சினிமா மாதிரி ஆயிடுச்சுல. இங்கே இருக்கிறவங்கள சினிமாக்காரங்கள மாதிரி இப்போ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடிக்கிறான். ஒருத்தவன் நடனா சும்மா 2 வச்சுக்கிட்டு பண்ணுறாப்புல. அதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்னு யாருமே யோசிக்கலைன்னு நினைக்கிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், விஜய் ரொம்ப தைரியமாக இருப்பாப்புல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் படம் ஹிட்டுன்ற மாதிரி நேற்றே ஹிட்டு, இதை பார்த்துட்டு நாளைக்கு ஹிட்டுன்ற மைண்ட் செட்டில் இருப்பார். என்ன வேணால் நடக்கட்டேன்டா, அடுத்து எலெக்ஷன் வச்சா. ஆனால் அதுலேயும் ஒரு கேம் பிளேலாம் ஆடுவாங்க. 6 மாதம் குடியரசுத் தலைவர் ஆச்சு, அதுக்கடுத்த 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். கோர்ட்டு கேஸு போவோம், அது ஒரு ப்ராப்ளஸ். அது ஒரு நம்மளோட மொத்த வாழ்க்கை தான் தேவையில்லாமல் சிதையும். ஸோ என்ன நடக்கும்னு தெரியல. ஒரு 2 இது வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி ஆதரவு கொடுங்க, 6 மாதம் கழிச்சு நீங்கள் ஆதரவு விளக்கிட்டு கூட ஓடிப்போ. எலெக்ஷன் வைங்க, ஸ்வீப் அடிச்சுட்டு போவாப்புல. அதுதான் சாத்தியமாக நடக்க போகுது. அதான் இதை ஏன் பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இவங்களும் ஒரு சில தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் கட்சியை சேர்ந்த தாவேக்கா நபர்களும். ஒரு எம்எல்ஏவோட லெட்ரு, அது அஃபிஷியலாக அவன் கொடுத்தாலுமே அவன் கூட போயிட்டு ஒரு இன்டர்வியூ மீட்டிங் மாதிரி ப்ரெஸ் முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வாங்கிட்டு போய் நீ இப்போ ஆட் ஆன் பண்ணி கொடுக்கணும். நேற்றே போய் கொடுக்கணும்னு என்ன இருக்குது? இப்போ அவன் பண்ணிட்டுல என் ஆள் கொடுக்கல, கடத்தி பொய்யா பண்ணி ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்கான்ல. எதுக்கு அவங்களோட ஆதரவுலாம்? ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 அஃபிஷியலாக எப்படி நீங்கள் போய் அவங்க அலுவலகத்துக்கு போய் ஆதரவு தெரிவித்து நன்றி தெரிவித்து பண்ணீங்க. காங்கிரஸ் வந்தான் சேர்த்துக்கிட்டாச்சு. அப்போது 1 2 தானே. ஏதோ விசிக்க சொல்கிறேன்றான், சொல்லட்டும், வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எம்எல்ஏ இருக்கிறவங்க எம்எல்ஏ தாங்க. வெயிட் பண்ணி நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்தீங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு நல்லது பண்ணால் பண்ணுங்க. இல்லை களத்தில் இறங்கி நல்லது செய்யுங்க. போராட்டம் பண்ணணுமா, ஆளுநருக்கு எதிராக, மத்திய அரசுக்கு எதிராக, அதை இறங்கி செய்யுங்க. பார்ப்பாங்கள்ல மக்கள் இவங்க களத்துலேயே எப்படி நிற்கிறாங்கன்னு. பார்த்துருவோம் என்ன நடக்கும். நாளைக்கு வேறு மாதிரி டெஸ்ட் அடிக்குமா பார்ப்போம், பேசுவோம்.